எஸ்பியூவில் ஜாயின் பண்ணணும் விருப்பமாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RC20 குயிக் மேட்ச்சில் 6 பாலுக்கு 11 ரன் எப்படி அடிக்கிறதா பார்க்க போகிறோம். RC20 ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் குயிக் மேட்ச் கொடுக்குறேன். ஓல்டு மேட்ச் கண்டினியூவாக கேட்குது, நான் நோ கொடுக்குறேன். இந்தியா ஆஸ்திரேலியா இருக்கட்டும், நான் ப்ளே கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக அப்படியே இல்லை, கரெக்டாக செட் ஆகிருக்கு. அதில் மெல்பர்ன் கிரவுண்ட் மட்டும் சூஸ் பண்ணிட்டு ப்ளே கொடுக்குறேன். டிஃபால்ட் டீமே இருக்கட்டும், ப்ளே கொடுக்குறேன். இந்த பிக்சரை வந்து பிச்சு பார்க்கணும், பிச்சு க்ரீன் பிச் தான். ப்ளே கொடுக்குறேன். டாஸில் நான் ஹெட் சூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். டாஸில் நம்ம ஜெயிச்சிட்டோம். இதில் நான் பேட்டிங் சூஸ் பண்ணுறேன். இது ஆப்போனண்ட்டோட பிளேயிங் 11. இது இந்தியாஸ் பிளேயிங் 11. ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நேஷ்னல் anthem 2 ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓப்பனர்ஸை டைரெக்டாக இறக்கிக்கிறேன். அம்பையர்ஸ் சொல்லுறாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபீல்டர்ஸ் சொல்லுறாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் சொல்லுறாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலர் கரியை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் கரியை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கவுண்டர்னு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். 6 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட் பால் ஒரு ரன் எடுத்தாச்சு. இன்னும் 5 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். சிங்கிள் எடுத்துக்கிட்டேன். இன்னும் 9 ரன் அடிக்கணும். ஒயிடு போடுறாங்க, வாங்கிக்கிறேன். இன்னும் 8 ரன் அடிக்கணும். ரெண்டு ரன் எடுத்துக்கிட்டேன். இன்னும் 6 ரன் தான் அடிக்கணும். ஆனால் கையில் இருக்கிறது 3 பால் தான் இருக்குது. தூக்கி அடிச்சிருக்கேன், கேட்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கேட்ச் ஆகிடுச்சு. இந்த 2 பாலுக்கு 6 ரன் ரொம்ப கஷ்டம்தான். பார்க்கலாம். சில டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க கைஸ். பார்க்கலாம். மறுபடியும் அதே மாதிரி தூக்கி அடிச்சிருக்கு, அதே மாதிரி கேட்ச் ஆகிருக்கு. 2 விக்கெட் எடுத்துட்டாரு. இன்னும் 1 பாலுக்கு 5 ரன்றது 6 ரன்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். யாராக இறக்குனாலும் அவர் தான் ஸ்ட்ரைக் வர போகிறாரு. பார்க்கலாம். இந்த 1 பால் தூக்கி அடிச்சிட்டாரு. 6 வந்துருச்சு கைஸ். ஓகே, 6 பாலுக்கு 11 ரன் கிடச்சிருச்சு. இந்த 6 பாலுக்கு 11 ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.